ஒவ்வொரு ஒருங்கிணைந்த பண்ணையத்திலையும் வந்து உயிர்வேலி அவ்வளோ ஒரு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இந்த உயிர்வேலியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிழுவையில் போட்டிருக்கிறோம். கிழுவையை வந்து எல்லா இடத்துலேருந்து வெட்டிட்டு வந்து பெரும்பகுதி இன்றைக்கி யாருமே வந்து உயிர்வேலி வைக்கிறதெல்லாம் கிடையாது. கம்பி வேலி தான் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துலையும் ஒரு 4-5 காட்டிலேருந்து வெட்டிட்டு வந்து தான் நம்ம காட்டை சுற்றியுமே உயிர்வேலி போட்டிருக்கோம். உயிர்வேலி போடும்போது நிறைய விஷயம் நல்லது இருக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகைகளை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேனே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முள் கத்திரிங்க. இது கத்திரியில் முள் தெரியுதுங்களா? இது ரொம்ப அருமருந்துங்க. இந்த முள் கத்திரியில் மேலேயும் முள் கீழேயும் முள் வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயமுங்க. இப்போ இது இருக்குதுங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது என்ன கொடியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து வரிக்குரமத்தங்காயின்னு சொல்லுவாங்க. வரிக்குரமத்தங்காய் வந்து நம்மளுடைய குடல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய புழுக்களை வெளியில் எடுக்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது இந்த வரிக்குரமத்தங்காய் வேருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து நேத்திரப்பூடுன்னு சொல்லுவாங்க. எலும்பொட்டி தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேத்திரப்பூடு வந்து கண் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ரொம்ப அருமருந்து இந்த நேத்திரப்பூடுங்க. அதே வந்து எலும்பு செய்கிறதுக்கு குழந்தைங்களாமே வந்து இதை ரெண்டாக பிச்சு திருப்பி ஒட்டுனா அப்படியே ஒட்டிக்கும். எலும்பு ஒட்டி தலை இதுக்கு வந்து எலும்புக்கும் வந்து இந்த ஒரு தலை வந்து ரொம்ப அருமையாக அருமருந்து வருது. இப்போ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பால் பூடுன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இஃபோர்பியா ஹிர்ட்ரான்னு சொல்லுவாங்க. இதை எடுத்தால் இது உடச்சா பால் வரும். இந்த பால் இருக்கு இல்லைங்களா? இந்த பால்லாம் வந்து நமக்கு மருகு மாதிரி சின்ன சின்ன மருது வருது இல்லைங்களா? அதுக்கெல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து அந்த மருகுடைய காலில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த மருகு கீழே விழுந்துடும். இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பாருங்கள். இது வந்து கால்நடை தீவனமாக பயன்படுத்திக்கலாம். இது செடி பேர் எனக்கு சரியாக தெரில. இது கால்நடை தீவனமாக பயன்படுத்திக்கலாம். இது வந்து குப்பைமேனி. இந்த குப்பைமேனி வந்து இளந்தலையில் பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி உணவில் வந்து குப்பை மேனியை வந்து சாப்பிடவே மறந்துட்டோம். மேனி வந்து குப்பையாக இருந்தால் கூட அதை வந்து ரொம்ப செல்வமாக கொண்டு வரதுக்கோ ரொம்ப சீராக கொண்டு வரதுக்கும் இந்த குப்பை மேனிக்கு இது ஒரு காரண பெயர். நம்மளுடைய மேனியை வந்து ரொம்ப அருமையாக கொண்டு வர்றதுக்கு இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு குப்பை மேனிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் தூதுவளை பாருங்கள். இதில் தூதுவளை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இயல்பாக மழை பெஞ்சாவே அங்கங்கே முளைக்கிறது. நம்ம தான் வந்து சளி பிடிச்சா தொலாவணும் அப்படின்னு நினைக்கிறது. தூதுவளை வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அன்றாட உணவில் இப்போ போயிட்டு வரும்போது ஒரு 4 எடுத்து ரசம் வச்சு சாப்பிட்டு பழகிட்டோம்னா இன்றைக்கி ரசம்ங்கிறது தமிழர் கண்டுபிடிச்ச ஒரே மருந்து எல்லா வியாதிக்கும் தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் ரசத்தை நம்ம சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு தெளிவான ஒரு விஷயந்தான் ரசம். அப்போ அது மாதிரி பொடிதலை இதெல்லாமே போட்டு செலவ ரசம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரசம் சாப்பிடும்போது இது ரொம்ப அருமையாக நமக்கு வரும். இது பாருங்க, இது மணத்தக்காளி. இந்த இடத்துல வந்து தண்ணி நமக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இந்த சுக்குடிக்கீரைன்னு சொல்லக்கூடிய மணத்தக்காளி வந்திருக்கு. தக்காளி வந்திருக்குது, தக்காளி செடி இருக்குது. அடுத்தது வந்து பாருங்க வரிக்குரமத்தங்காய் காய் வச்சுருக்கு பாருங்க. அப்படியே நம்ம வரிக்குரமத்தங்காய் பற்றி சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா? பாருங்க இதுதான் வரிக்குரமத்தங்காயின்னு சொல்லுவாங்க. இங்கே பிஞ்சாக இருக்கு பாருங்க. இந்த வரிக்குரமத்தங்காயும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கிறத அறுத்து மோரில் போட்டு அந்த மோரில் போட்டு நீங்கள் வந்து நமக்கு இன்றைக்கி எப்படி நம்ம வெளியில் எல்லாமே அந்த கம்மங்கூழ்லாம் குடிக்கும்போது நமக்கு வந்து இந்த மிளகாய் வச்சுருக்குறாங்க, இந்த குடல் மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க, அடுத்து கொத்தவரங்காய் வச்சுருப்பாங்க. இதுவும் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் வரிக்குரமத்தங்காய். இந்த வத்தலை வந்து நம்ம அதுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வைட்டெக்ஸ் நெகுண்டுன்னு சொல்லுவோம். இது வந்து நொச்சின்னு சொல்லுவாங்க. உடம்பு வலி இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இது கருநொச்சி, அது கொழுந்து பார்த்தாவே வந்து நல்ல அந்த ஊதா நிறத்தில் இருந்தது அப்படின்னா அது கருநொச்சின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி உயிர்வேலியில் இப்போ இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 20-25 அடி தான் உயிர்வேலியில் பார்த்துருப்போம். இந்த 25 அடி உயிர்வேலிலையும் நமக்கு எவ்வளோ மூலிகைகள் நமக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் உயிர்வேலியில் நிறைய பலன்கள் இருக்குது. அத்தனை விஷயங்கள் நமக்கு உயிர்வேலியில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த உயிர்வேலியை தொலைச்சிட்டு பார்வைக்காக மட்டுமே வந்து கல்லுக்கால் வைக்கணும், கம்பி வேலி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நமக்கு என்ன பலன் வருதுன்னு தெரில. அது டிப்ரிசியேஷன் மட்டும்தான். கம்பி வந்து நாள்பட துரு வயிறு எல்லாம் பயணிருச்சுன்னா திருப்பி கம்பி போடணும். ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த வருஷம் இதை வெட்டி நான் கால்நடை தீவனத்துக்கு பயன்படுத்திக்கலாம். 2 ஆட்டுக்கு இதுலேருந்து நான் தீவனம் எடுத்தால் எனக்கு ஆட்டுக்குட்டி எனக்கு இதுலேருந்து வரக்கூடிய ஒரு லாபம். எனக்கு இது பாதுகாப்பாக இருக்குது. என் உடல்நிலை குறைபாடு ஏதாவது வராமல் என்னை வந்து ஆரோக்கியமாக வளர்த்துறதுல இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த தலையை சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. கிழுவன் தலை நம்ம சாப்பிட்டாவே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் இத்தனை விஷயத்தை வந்து உயிர்வேலியில் இருக்குது. தயவு செய்து எந்த ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக இருந்தாலும் உயிர்வேலிங்கிறது ரொம்ப கட்டாயமான ஒரு பொருள். அடுத்து நம்ம முல்லைத்திணையை பற்றி பேசணும். நம்ம முல்லைத்திணையில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த முல்லைத்திணையோடைய மலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முல்லைங்கிற பேரில் இருக்கக்கூடிய முல்லை. அடுத்தது வந்து தோன்றி மலர்னு சொல்லுவாங்க. இதுதான் தோன்றி மலர். தோன்றினா என்னென்னு தெரியுதுங்களா? இன்னொரு பேர் முன்னாடி சேர்த்தா தெரியும். மாறு தோன்றி மருதாணின்னு நம்ம சொல்கிறது தான் தோன்றி மலர். அந்த தோன்றி மலர் தான் முல்லைத்திணைக்கான மலர். இந்த 2 மலரும் வந்து பிரதானமான மலராக இருக்கும். அதுவும் நம்மளுடைய உயிர்வேலியில் இருக்குது. இது வந்து நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க.
இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கேன்சர் மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி இந்த உயிர்வேலியில் சொல்லிகிட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறையா இருக்குங்க. அதை பற்றி பல நாள் பேசலாம். பல பயன்கள் அதுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உயிர்வேலி வைப்பீங்கன்னு நம்புகிறேன்.